வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல்முருகன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரூ ஸ்டோரி 2007 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா பென்குயின். இது இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நிறையா நியூஸ்லேயோ நிறையா பதிவு போட்டுட்ருக்காங்க நிறைய பேர். இது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. எதுக்காக அப்படின்னா 2007 ஒரு பென்குயின் ஒரு தீவில், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தீவில் அவ்வளோ பனி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக இருந்த இதில் ஒரு பென்குயின் பார்த்திங்கன்னா தனியாக அதை பாதையை நோக்கி, வேற ஒரு பாதையை நோக்கி, அந்த இடத்துல ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இருக்காது, வெறும் பெரிய பெரிய ஒரு மவுண்டன்ஸ் அதுதான் இருக்குது. அந்த பென்குயின் பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டே இருந்தது. எதுக்காக போச்சு, அதாவது ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவு, 70 கிலோமீட்டர் தொலைவு அந்த பென்குயின் போகணும் அப்படின்னு அது ஒரு மைண்ட் செட்டில் டிசைட் பண்ணி அது போயிருக்கு. அப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் டேவிட் ஆலியன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் என்ன தான் அந்த பென்குயினை திரும்பி அந்த ஒரு வீட்டுக்கு நாங்கள் கொண்டு விட்டாலும் திரும்பி அந்த பென்குயின் பார்த்திங்கன்னா அதோட பாதையை நோக்கி தான் போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பென்குயின் என்ன மனசில் நினச்சிச்சு, எதுக்காக அந்த பாதையை நோக்கி போச்சு அப்படின்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அதே போல் தான் நம்மளும், இது எனக்கும் சரி இல்லை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சரி, இது ஒரு பாடமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம பண்ணணும். அடுத்தவங்களுக்கு என்ன தோணுது அது பண்ணாதீங்க. உங்கள் பாதையை நீங்கள் முடிவு பண்ணுங்கள், வேறு யாரும் முடிவு பண்ணக்கூடாது. அந்த பென்குயின் அவ்வளோ ஒரு தெரியுது கி நான் அதில் தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, நான் வெறும் மவுண்டன் நோக்கி தான் போக போகிறேன், அவ்வளோ பெரிய பாறைகள், அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சும் அந்த பாதையை நோக்கி போச்சு அப்படின்னா அது எவ்வளோக்குள்ளே அதை யோசிச்சிருக்கும். நம்மளும் அந்த பென்குயின் மாதிரி நம்ம யோசித்து வாழ்க்கையில் ஒரு விஷயமும் ஒரு நொடியும் அதே போல் நம்ம பண்ணணும். இதில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம யாருக்கும் எதுக்காகவும் எந்த விஷயமும் ப்ரூவ் பண்ணணும், சொல்லணும், வைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு தோணுச்சா, உங்கள் பாதை கரெக்டாக பண்ணுறீங்கன்னு, அவ்வளோதான். யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணாதீங்க. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டான், நீ என்னமோ எவ்வளோ வீடியோ போடுற, நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும், ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருந்தான். இது நம்மளுக்கான வீடியோ நண்பா, பாரு. பென்குயின் ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு ஒரு பென்குயின். அதே போல் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த விஷயத்தை, இந்த பதிவை நான் இதில் போடுறேன். நன்றி, வணக்கம்.